அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகின்றோம். அந்த வகையில் 2025க்குரிய அரசு ஊழியர்களின் சம்பள மறுசீரமைப்பின் மூலமாக ஒவ்வொரு சேவையினருக்கும் கிடைக்கக்கூடிய சம்பள அதிகரிப்புகள் சம்பந்தமாக பல வீடியோ தகவல்களை நாங்கள் இதுவரை அப்லோட் செய்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் நாங்கள் இலங்கை ஆசிரியர் சேவை மற்றும் இலங்கை அதிபர் சேவையினருக்கு இந்த சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக அதாவது தொழிற்சங்கங்கள் பிரபலமான தொழிற்சங்கங்கள் இந்த சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக எவ்வாறான கருத்துக்களை கூறுகின்றன. அதே நேரம் நிஜத்தில் அரச ஊழியர்களாகிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கவில்லையா என்பது சம்பந்தமான ஒரு கண்ணோட்டத்தில் ஆசிரியர்களுடைய சம்பள அதாவது அதிபர் ஆசிரியர் சம்பளம் எவ்வாறு மாறி இருக்கிறது, அவர்கள் நிஜத்தில் எவ்வளவு அவர்களுக்கு நிகர சம்பளமாக கிடைக்கும் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோ மூலமாக கலந்துரையாடுவோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பயனுள்ள வீடியோக்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், பல நீண்ட காலமாக இலங்கை ஆசிரியர் சேவையை சேர்ந்தவர்களுக்கு பல சம்பள முரண்பாடு ஒன்று நீண்ட காலமாக நிலவி வருவதை பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு அதனுடைய முதல் கட்ட ஒரு சம்பள அதிகரிப்பு ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பின்பு அந்த ஏற்பாடுகள் எதுவும் ஏற்படவில்லை என பிரபல தொழிற்சங்கவாதியான ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவருடைய கருத்துப்படி இந்த அதிகரிக்கப்பட்ட இந்த சம்பளம் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் அது பெரிய அளவில் இல்லை என்றும், அவர்களுக்கு சுபோதினியின் அறிக்கையின்படி சம்பள அதிகரிப்பு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய கருத்தாக கூறியிருப்பதோடு, அதாவது சுபோதினி அறிக்கையின்படி அதனை ஏற்று சம்பள அதிகரிப்பை வழங்க வேண்டும் என இந்த அரசாங்கத்தில் அப்போது தொழிற்சங்க செயற்பாட்டில் ஈடுபட்ட தற்போது அமைச்சர்களாக இருக்கின்றவர்களும் குரல் எழுப்பியதாகவும், இந்த அரசாங்கம் இந்த அதிகரிப்பை பெற்று தரும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் ஜோசப் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அவருடைய கருத்துப்படியும், அதாவது அவர் கூறுகின்ற கருத்தின்படியும் இந்த அரச ஊழியர்கள் ஆகிய இந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரித்திருக்கிறது என்பதை அவரும் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த சம்பள அதிகரிப்பானது சுபோதினி அறிக்கைக்கு நிகரானதாக அல்லது அவர்கள் கோருகின்ற சம்பள அதிகரிப்பாக இல்லை என அவர் தந்த கருத்தை கூறுகிறார். இதுவே நாங்கள் ஆசிரியர்களுடைய தர அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால், ஆக கீழே 3-1 டீச்சர்ஸ் எடுக்கிறோம்னு சொன்னா சாதாரணமாக 50,020 ரூபா புதிய பேசிக் வரப்போகின்ற புதிய பேசிக் எடுக்கின்ற ஒரு ஆசிரியருக்கு அவர் தற்போது எடுக்கின்ற பேசிக்கும் உள்ள வித்தியாசம் 15,860 ரூபாய் அதிகரிப்பொண்டு வரும். இதை தொடர்ச்சியாக நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு சேவையினருக்கும் அதிகரித்து போகிறது. பாருங்க, 15,860 ரூபாவுல தொடங்கி அதிபர் சேவை இது இவ்வளவும் நாங்க ரெண்டையும் சேர்த்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த டேபிள்ல. டீச்சிங் சர்வீஸ், பிரின்சிபல் சர்வீஸ். டீச்சிங் சர்வீஸ்ல 1க்கு 21,293 ரூபாய் வரைக்கும் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் பிரின்சிபல் சர்வீஸ் 3ல 17,802 ரூபாவிலிருந்து 21,649 ரூபாய் வரைக்குமான ஒரு அதிகரிப்பு ஏற்படுகிறது. ஆனால் இந்த என்ன விடயம் என்று கேட்டால், இந்த அதிகரிப்பில் இருந்து இந்த 7,500 ரூபாய் கொடுப்பனவு முதற்கட்டமாக நீக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இதை நீக்கணும். இதை நீக்கிட்டு பாருங்க, ஒவ்வொரு தொகைகளையும் நீங்க பார்க்கலாம். அந்த தொகையை நீக்கின பிறகு இருக்கிற தொகைகளை பாருங்க. ரைட், இந்த தொகை கொண்டு வரும். இதுவும் ஒரு அதிகரித்து செல்வதை நீங்க பார்க்கலாம். சேவை அடிப்படையில, சேவை மூப்பு அடிப்படையில, அல்லது தரங்களுக்கு அடிப்படையில இது ஒரு அதிகரிப்பு கோணத்துல போகுது. ஆக கீழான பேசிக் தரங்கள்ல இருக்கிறவர்களுக்கு குறைவாகவும்,
டாப் லெவலில் இருக்கிற டீச்சர் சர்வீஸ் மற்றும் பிரின்சிபல் சேவையினருக்கு அதிகரித்த ஒரு சம்பளமும் காணப்படுகிறது. இந்த ரூ. 5,000 கொடுப்பனவு ஒன்று இருக்குது. அந்த கொடுப்பனவு குறிப்பிட்ட காலம் தற்காலிகமா வழங்கப்பட்ட ஒன்றுதான். அது பேசிக்கு கட் பண்ணப்பட்ட உடனே நிகரமாக, மிகிதமாக பாருங்கள், ஒவ்வொரு 1 டீச்சர் 3 டீச்சருக்கு ரூ. 3,360 அதிகரிப்பு ஒன்று நடக்குது. WNOP இல்லாமல். ரைட்? ஆக டீச்சிங் சர்வீஸ் 1 ஒருத்தருக்கு ரூ. 8,793 அதிகரிப்பு ஒன்று ஏற்படுகிறது. அந்த 5,000ம் நீக்கப்பட்டால். ரைட்? 5,000 சேர்க்கப்படுகின்ற போது ரூ. 13,793 அதிகரிப்பா. அதே போல அதிபர் சேவை 1க்கு 5,000 7,500 ரெண்டையும் கழிக்கிற போது ரூ. 9,149 அதிகரிப்பு. WNOP நீங்களாகும். இதுல WNOPக்கு நீங்க கணிக்கணும் என்னன்னு சொன்னா புதிய பேசிக் இருக்கு தானே, இந்த பேசிக்கு 100க்கு 8% கழிச்சு பாருங்க. இந்த தொகையிலிருந்து கழிச்சுங்கன்னு சொன்னா நிகர தேறியதாக எவ்வளவு உங்களுக்கு அதிகரிப்பு ஏற்படுது என்று சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குது. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா ஏனைய சேவையினர்களோட ஒப்பிடுகிற போது இப்ப அன்ஸ்கில் PL லெவல்ல எல்லாம் 975 ரூபாய் மாதிரியான ஒரு அதிகரிப்பு தான் அவங்களுக்கு 2025ல நடக்க இருக்குது. ஆனா டீச்சர்ஸை பொறுத்தவரையில ஒரு அதிகரிப்பு நடந்திருந்தாலும் கூட அது சுபோதினி அறிக்கையிட அல்லது ஏற்கனவே 2022ல வழங்கின சம்பள அதிகரிப்புல அது 1/3 தானே, மிகுதி 1/3க்கு ஈக்குவலான அமௌண்ட்கள் அல்ல இது என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு டீச்சிங் சர்வீஸை பொறுத்தவரை, அதாவது நீண்டகால ஒரு சம்பள முரண்பாடு இருந்து வருகின்ற பிரதான சேவையாக இந்த அதிபர் ஆசிரியர் சேவை இருந்து வருகிறது. ஏனைய துறைகளிலும் இருக்குது. நிர்வாக சேவையினர் மற்றும் வைத்திய சேவையினர், முகாமைத்துவ சேவையினர், அனைத்து துறைகளிலும் இந்த சம்பள முரண்பாடு ஒன்று இருக்குது. ஆனால் டீச்சிங் சர்வீஸ்ல அது வலுப்பெற்ற நீண்டகால போராட்டம் ஒன்று நடந்த ஒரு சேவைத்துறையாக இந்த அதிபர் ஆசிரியர் சேவைத்துறை காணப்படுகிறது. மற்றும் மேலும் இந்த ஸ்டாலினுடைய கருத்தின்படி பார்க்கிற போது சம்பள முரண்பாடு ஏனைய சேவையினருக்கும் டீச்சர்ஸுக்கும் இடையில இருக்கிற சம்பள முரண்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகிறார். எதிர்காலத்தில் பார்ப்போம் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். ஓகே, இந்த பகுப்பாய்வு ஒரு சிறிய பகுப்பாய்வாகும். ஒரு பிரபலமான ஆசிரியர் தொழிற்சங்க பிரமுகருடைய கருத்தின் அடிப்படையில் இந்த எங்களுடைய தற்போது கிடைக்கிருக்கின்ற இந்த சம்பள அளவுகளும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.